So இன்னைக்கு நாம பார்க்க போறது அல்ஜிப்ராவோட லாஸ்ட் பார்ட் ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ். So நம்ம எப்போதும் போல கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி let's see the fact for the day. So fact for the day அப்படிங்கிறது என்னன்னா இன்னைக்கு மேத் மல்டிப்ளையர்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். மேத் மல்டிப்ளையர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 100ல இருந்து 999க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி அத 1001 அதாவது 1001 அப்படிங்கறதால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா you will get a number. எந்த நம்பர் கிடைக்கும்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து நான் என்ன சொன்னேன் 100ல இருந்து 999க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் நீங்க செலக்ட் பண்ணலாம். சோ நான் வந்து 808 அப்படிங்கிற நம்பரை செலக்ட் பண்றேன். சோ 808 செலக்ட் பண்ணனா 1001 if I multiply 808 I will be getting the answer 808. சோ இதுதான் வர ஆன்சர். அதாவது நம்ம மல்டிப்ளை பண்ற நம்பரை இதோட டூப்ளிகேட்டாவே பை த சைட் வி கெட். சோ இது வந்து இந்த நம்பருக்கு மட்டும் இல்ல 847 749 அப்படின்னு எந்த நம்பர் எடுத்தாலும் இந்த நம்பர் இந்த மாதிரி தான் வரும். சோ 847 எடுத்தா 847. So this is called math multipliers. So ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நீங்க ஏதாவது இந்த 100ல இருந்து 99க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் 1001ஆல மல்டிப்ளை பண்ணியிருந்ததுன்னா அந்த நம்பரையும் இன்னொரு தடவை அதே நம்பரை பக்கத்துல எழுதி you could bring out the result. So this is the fact for the day. We'll move on to the class now. In the class we are going to see the three methods of solving a pair of linear equation. So last class நான் எப்படி முடிச்சிருந்தேன்னா there are three methods அப்படி சொல்லி substitution method, elimination method and cross multiplication method இருக்கு சொல்லி முடிச்சேன். So today we'll see what are those three methods and how to solve using those three methods. So the first one substitution method. So இந்த substitution methodல எல்லாமே நார்மலா இருக்கும். இந்த ஐக்கு மட்டும் நான் ஒரு பிராக்கெட் போட்டிருப்பேன். சோ ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா just to remember substitution methodனா ஒரு வேல்யூவை இன்னொன்னுல substitute பண்ணி within brackets போட்டு substitute பண்ணி solve பண்ணணும் அப்படின்னு. Why am I making this note? Because இப்போ எக்ஸாம்ல if they haven't mentioned the method of solution நீங்க எது வேணா சூஸ் பண்ணலாம் among the three. ஆனா if they have mentioned the particular method you have to pertain to it. அப்படி வந்து நீங்க அந்த இப்போ solve by elimination method, solve by substitution method அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னா நீங்க வேற ஏதாவது மென்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஆனா அதுக்கான மார்க்ஸ் கிடைக்காது. சோ இந்த மெத்தட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னா ஓகே இந்த வேல்யூ எடுத்து வித்தின் பிராக்கெட்ஸ் அந்த இன்னொரு வேல்யூக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியறதுக்காக தான் I have mentioned this as a remember tool. So substitution methodனா bracket யூஸ் பண்ணி பண்றது. The second method is elimination method. So elimination method from the word elimination நமக்கு தெரியும் ஏதோ ஒன்னுத்தை ரிமூவ் பண்ணணும் இல்லனா எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது. So it's nothing but elimination method. Elimination method ஏன் இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கு அப்படின்னா அந்த கிராஸ் லைன்காக தான் நான் இந்த elimination method போட்டிருக்கேன். ஸ்லாண்டிங் லைன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரே இப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல காமனா இருக்கிற வேல்யூவை எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இந்த ஸ்லாண்டிங் லைன் யூஸ் பண்ணி எழுதிருக்கேன். ஜஸ்ட் டு ரிமெம்பர். இது வந்து நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்போம் இந்த ஸ்மைலி. அதனால இது மூலமா வந்து I just wanted to express it. So this is elimination method. Remember you have to eliminate the value and then find the solution. The third one is cross multiplication method. So from the name itself you will know the cross multiplication method na eppadi irukum. Cross multiplication. So this is how we represent the cross multiplication method. So writing down x, y constant values அதை cross multiply பண்ணி constant equate பண்ணி we find the solution or the values for the given variables. So these are the three methods. இப்போ நம்ம ஒரு மெத்தட்ல ஒரு சம் பார்க்க போறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. பிகாஸ் இப்போ ஒரு மாதிரி நம்ம போட்டோம்னா ஈஸியா இருக்கிற மாதிரி புரியுற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரே சம்மையே நம்ம 3 மெத்தட்ல போடும்போது we will know the differences and we will have the clarity in the concept. சோ அந்த கிளாரிட்டிக்காக தான் இன்னைக்கு ஒரே ஒரு சம் எடுக்க போறேன். 3 மெத்தட்லயும் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் எப்படி சேமா வருதுன்னு காட்ட போறேன். We will move on to the problems. நம்ம எடுக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா 4a plus 3b is equal to 65. a plus 2b is equal to 35. So இதுதான் நமக்கு கொடுத்த
pair of linear equation. So இத தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். எந்தெந்த மெத்தட்னா substitution, elimination, cross multiplication. So a and b values கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட டார்கெட். So first நம்ம substitution method யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கீ நோட் என்னன்னா, இப்போ அவங்க வந்து மெத்தட் ஆஃப் சொல்யூஷன் வந்து கொடுக்கல அப்படின்னா you could either use substitution method or even elimination method. இருக்கிறதுலே simplest வந்து substitution method தான். So எப்படின்னு பார்க்கலாம். So substitution method அப்படின்னு பார்க்கும்போது first எடுக்கிற ஈக்குவேஷன் கொடுத்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்படியே இருக்கு 65. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல நம்ம எய்தர் b வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் வச்சுட்டு இத வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஏ எடுத்துட்டு போகணும், இல்லனா a இங்கே வச்சுட்டு b மட்டும் இந்த சைடு கொண்டு போகணும். இப்போ நமக்கு வந்து இங்க வெறும் a ன்னு இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் இல்லாததுனால it will be very simple if we keep a here and move the b side that side. So இப்போ செகண்ட் ஒன் வந்து a is equal to 35 minus 2b அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். So I have a in terms of b. இப்போ a in terms of b இருக்கிறதுனால இந்த a ஸ்பேஸ்ல 35 minus 2b ன்ற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். 4 into 35 minus 2b plus 3b is equal to 65. So இது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா 22 4 3s are 12 13 14. So 140 minus 8b plus 3b is equal to 65. 140 minus 5b is equal to 65. So minus 5b is equal to 65 minus 140. So minus 5b is equal to 140 65 அப்படினா உங்களுக்கு வந்து 75 வரும். Minus 75 and b is equal to minus and minus get cancelled. 75 by 5. So b is equal to 15. The value of b is 15. So we get b is equal to 15. இந்த b வந்து இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். நமக்கு என்ன இருக்கு ஆல்ரெடி a is equal to 35 minus 2b ன்னு இருக்கா. So இதுல 35 minus 2 into 15. So இது வந்து we know 2 into 15 is 30. 35 minus 30 is 5. So a is equal to 5. So இப்போ a வேல்யூ என்ன b வேல்யூ என்ன எழுதி வெச்சுக்கலாம். So a is equal to 5, b is equal to 15. So substitution method solve பண்ணதுல we have got the values of a and b to be 5 and 15 respectively. இப்போ நம்ம இதையே elimination methodல solve பண்ணலாம். So hope you understood. நான் a value அப்படியே எடுத்துர்க்கேன். a வ bracket within brackets போட்டு in terms of b substitute பண்ணி I have got the answer. So இப்போ elimination methodக்கு போலாம். So இப்போ elimination method அப்படின்றது பாத்தீங்கன்னா elimination methodல முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய ஒண்ணு ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் மார்க் பண்ணிட்டே வரணும். So given equation 1 and 2 அப்படினு மார்க் பண்றேன். This is 1, this is 2. இப்போ நமக்கு வந்து elimination methodல நான் என்ன சொன்னேன்னா eliminate பண்றதுக்கான common value வேணும்னு. இங்க 4a இருக்கு, இங்க வெறும் a தான் இருக்கு, இங்க 3b and 2b தான் இருக்கு. So ஏதாவது ஒண்ணுத நம்ம காமனா ஆகுற மாதிரி ஒண்ணு இங்க 4 வரணும், இல்லனா both should have same coefficients of b. அப்படி மாத்துறதுக்கு we have to multiply the whole equation by a number. So first equation நான் எழுதுறேன் 4a plus 3b is equal to 65. Second one நான் வந்து into 4 பண்றேன் second equation. So 4 ஆல multiply பண்ணும்போது I get 4a plus 8b is equal to 35 into 4 gives 140. So இப்போ change of sign. Change of sign is yet another thing. So இப்போ sign change பண்ணிட்டு தான் நம்ம eliminate பண்ணனும். இத again 3 and 4 னு மார்க் பண்றேன்.
So solving 3 and 4 நமக்கு என்ன வரும்னா இதை எலிமினேட் பண்ணியாச்சு. minus 5b is equal to minus 75. So 140 minus 65 is 75. ஆனா greater numberக்கு negative sign இருக்கிறதுனால we get minus 75. So இப்போ b is equal to negative sign gets cancelled. So 75 by 5 which is equal to 15. So b is equal to 15. So நம்ம substitution methodல பண்ணும்போது நமக்கு b ஓட வேல்யூ என்ன வந்தது 15 வந்தது. So இப்போ இந்த b ய நம்ம இந்த ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணனும். So இப்போ வந்துட்டு in equation 2 நான் substitute பண்றேன். So b is equal to 15 போட்டேனா a plus 2 into 15 is equal to 35. Implies a is equal to 35 minus 30. Please, a is equal to 5. So, this elimination method போட்டு நமக்கு கிடைச்ச answer a5 b15. So, comparing with the answer we got from the substitution method, ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. So, நம்ம மெத்தட் எது போடுறோம்ன்றது முக்கியம் இல்ல, ஆன்சர் சேமா தான் வரணும். அப்பதான் வந்து நமக்கு அது வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு விஷயம். So, இப்போ அடுத்து வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் பார்க்கலாம். So, இப்போ cross multiplication method is also one simple method தான். இது எப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா when we get minus sign in the equation. இங்க வந்து all are positive, so அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்ல. நம்ம கரெக்டா சைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். So இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம cross multiplicationக்கு ஒரு simple method போடலாம். a b and constant. So 1 ன்னு எடுத்துக்கலாம். So இப்போ வந்து இங்க என்ன எழுத போறோம் அப்படின்னா first வந்து b ஓட coefficients நம்ம ஆர்டர் பண்ணிருக்கணும் along with the sign 3 2. so இப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த பக்கம் இருந்ததுனா we have to bring it to this side equal to 0 ஃபார்ம்ல இருக்கணும். so இது எப்படி இருக்கும்னா 4a plus 3b minus 65 is equal to 0. a plus 2b minus 35 is equal to 0. So 3, 2 minus 65 minus 35 4 1 and then 3 2. So இப்படிதான் வந்து நம்மளோட இருக்க போகுது. நம்ம எப்படி இது பண்ண போறோம் அப்படின்னா இப்படிதான் மல்டிப்ளை பண்ண போறோம். So, இப்போ வந்து இது x1, y1 and c1, x2, y2, c2 அப்படின்னு இருக்கு அப்படின்னா a by 3 into minus 35 x1 into y2 3 into minus 35 minus 65 into 2 which is equal to b by minus 65 into 1 minus of 4 into minus 35 which is equal to 1 by 8 minus 3. So, இதுதான் நம்மளுக்கு கிடைக்குது. So, we'll solve this. இப்போ 35 into 3. 35 into 3 போடணும் அப்படின்னா we get a by 3 1 3 3s are 9 105. So minus 105. So minus of minus அப்படின்ற போது பாசிட்டிவ் தான் வரும் உங்களுக்கு.
So plus 10, 1, 2 6 are 12 and again 30. You get 130 which is equal to B by minus 65 plus 140. 35 into 4 is 140. Here minus into minus again becomes plus, which is equal to 1 by 5. So, இப்போ இந்த A by B by is equal to 1 by 5 இருக்கு. So, we equate this term to constant term and again B to constant term to find out the values of A and B. இப்போ A by 130 minus 105 is 25 is equal to 1 by 5. So A by 25 is equal to 1 by 5 and in the other hand B by 140 minus 65 you get 75 is equal to 1 by 1 by 5. So this implies A is equal to 25 by 5 which is 5 and B is equal to 75 by 5 which is 15. So, இங்கேயும் A is equal to 5, B is equal to 15. So, இப்போ மூணு மெத்தட்லயுமே நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டோம். We get the same value as the answer or the solution. So, இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு டக்குன்னு மெத்தட் கேட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ணணும். அண்ட் இப்போ டைம் பெர்மிட்ஸ் அப்படின்னா நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு அப்படின்னா சிம்பிளஸ்ட் மெத்தட் எதுவோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் சொல்யூஷன் கேட்டிருந்தாங்கன்னா அதுல போட்டுட்டு நீங்க அதையே சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் வெரிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ டிப். ஸோ அப்போ வந்து அன்னெசரி மிஸ்டேக்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் டுடே செஷன். Hope you understood the concept as a whole. So full video skip பண்ணாம பாருங்க. Please do share, like, watch and then subscribe Education for Life. Thank you.